வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஃபிளாட்டா ஹோல்ட் ஆகி நின்றுச்சுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் மேலே ஏறி ஆகி ஃபிளாட்டா ஹோல்ட் ஆயிடுச்சு. மெட்டல்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்னால ஸ்லிப்பாகவே நடந்துச்சு. மற்றபடி ப்ரிடாமினென்ட்டா க்ரூட் ஆயில் விழுந்ததும் எஃப்எம்சிஜி, ஐடி அண்ட் கன்சம்ஷன் எல்லாமே அடிச்சு தூக்கி கொஞ்சம் மேலே மார்க்கெட்டை ஏற்றி கொண்டு போயிடுச்சு. க்ரூட் ஆயில் மறுபடியும் கீழே விழுந்து $82.8 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவோட ஃபியர் இண்டெக்ஸ் ஆன விஏஎக்ஸ் 6.2% கீழே விழுந்து 13.92 வந்துருச்சு. ஃபைனலா காமர் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸோ பேசிக்கா 15 கீழே ஒரு மார்க்கெட்டோட ஃபியர் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் நம்பி பணம் போட தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஓவரால் சென்செக்ஸ் 336 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிப்டி 24,000 டச் ஆயிருக்க வேண்டியது 23,928 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நிப்டி 50. ஸோ ஓவரால் மார்க்கெட் அமோகமா இருந்துச்சு. நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ மார்க்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தபடி மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் அப்படியே ஃபிளாட்டா இன்க்ரீஸ் ஆகி ஃபிளாட்டாவே ட்ரேட் ஆயிடுச்சு. 0.31% to 0.44% கிட்ட பாசிட்டிவா ட்ரேட் ஆயிருக்கு. கீ நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட்டை டிரைவ் பண்ணது நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஈரானோட எம்ஓயு, அதாவது இந்த பீஸ் ட்ரீட்டிக்கான எம்ஓயு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இந்த ப்ரிலிமினரி பீஸ் ட்ரீட்டிக்கான எம்ஓயு சைன் பண்ணிட்டதா அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இது ஓவரால் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை ரேப்பிடா குறைச்சிருக்கு. 60 நாளைக்கான சீஸ்ஃபயர் ஒப்பந்தமும் சைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் திறந்துட்டு அது வழியா ஆயில் ஷிப்ஸ் வெளியே போலாங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஓவரால் இந்த பர்டிகுலர் இதனால ஓவரால் பெட்டரான இம்பாக்ட் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். அஃபீஷியல்ஸ் இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சாங்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதாவது கல்ஃப் ஆஃப் ஈரானுக்கு சில ஃபண்டுக்கான சாங்ஷன், அதாவது $300 பில்லியன் ஃபண்டுக்கான சாங்ஷன் கிடைச்சிருக்கிறதாவும், அதை வச்சு அவங்களோட இப்போ வார் டைம்ல அளிக்கப்பட்ட சில கல்ஃப் ஆஃப் கல்ஃப்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான பிளான்ஸ்ல இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த பீஸ் ட்ரீட்டியோட ஃபார்மல் சைனிங் சுவிட்சர்லாண்ட்ல ஃப்ரைடே சைன் பண்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. பட் எம்ஓயுக்கான டேர்ம்ஸை ரெண்டு சைடும் அக்ரி பண்ணிட்டதா நியூஸ் வருது. இந்த நியூஸ் கேட்டோன்னா க்ரூட் ஆயில் 4% கிராஷ் ஆகி $83 பெர் பேரலுக்கு வந்துருச்சு, லோயர்ஸ்ட் சின்ஸ் மார்ச். ஸோ ஓவரால் இந்தியன் எக்கனாமிக்கு இது ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஸோ குளோபல் அண்ட் மேக்ரோ எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஏஷியா மார்க்கெட் இன்னைக்கான நாளில் கொஞ்சம் மிக்ஸ்டா ட்ரேட் ஆச்சு. நாஸ்டாக், அதாவது யூஎஸ் மார்க்கெட் 3.7% அப்பு, S&P 500 1.65%. ஸோ ஓவரால் அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருந்துச்சு. வித் இந்தோனேஷியாவும் பாகிஸ்தானோட மார்க்கெட் ஷார்ப்பா அப்பா இருந்துச்சு. ஹாங்காங் மார்க்கெட் ப்ரிடாமினென்ட்டா செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு 1.3%. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் டிசிஷன் இந்த வீக்கில் வருங்கிறது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்களான்ட்டு. இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கோல்டு இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் அதுக்கேற்றாப்புல ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த ஃப்ரைடே நிறைய முக்கியமான தகவல் நமக்கு வரும். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கான மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் நம்ம என்னங்கிறத சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணுங்கிற லிஸ்ட் நான் உங்களுக்கு இந்த வீக்கெண்டில் போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ கார்பரேட் பொறுத்த வரைக்கும் HCL டெக் சர்வம் ஏஐன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு யூனிகார்ன் கம்பெனி. ஸோ ஓவரால் அவங்க இந்தியாவே அவங்களுக்கான ஏஐ சர்வீஸை ரன் பண்ணணும்னு இந்த கம்பெனியை வச்சு புஷ் பண்றாங்க. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் பையிங் வைடரா நடந்திருக்கு. வைடரா ஏஐக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு ஆப்டிமிசம் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ஸ்டாக் மூலமா. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அவங்களோட ஏஜென்டிக் ஏஐ பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்க கிளைம் பண்றது என்னன்னா, இது மூலமா நீங்க சாஃப்ட்வேர் தீம்ஸை ஈஸியாவே டெவலப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஆந்த்ரோபிக் இந்த மாதிரியான ஐட்டம் கீழே இவங்களும் புஷ் பண்றாங்க. இது ஒரு மிட் கேப் ஐடி கம்பெனி. ஜேகே பேப்பர்ஸ் அவங்களோட ஸ்டேக் இன் புரோக்கர் பேக்கேஜிங்ல 15.4% கிட்ட ஓவரால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜேகே பேப்பர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயம் புரோக்கர் பேக்கேஜிங்க்கும் பாசிட்டிவான இதுவாக மூவ் ஆயிருக்கு. வேதாந்தா டிமர்ஜருக்கு அப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆயிருக்கு. சில ஸ்டாக்ஸ் லைக் அலுமினியம், கேஸ் இதெல்லாமே லோயர் சர்க்கியூட்ல அப்படியே லாக்இன் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுக்குள்ள போக வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா வேதாந்தா டிமர்ஜருக்கு அப்புறம் எந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம், எது வேணாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க.
அப்படி இல்லைனாலும் நான் வீக்கெண்டில் வேதாந்தான்னு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்காண்டி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பாலிசி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான நிறைய டியூட்டிஸை வந்து வேவ் ஆஃப் பண்ணுற மாதிரியான பிளான்ஸ் நிறைய எதிர்பார்க்கப்படுது. இன்கேஸ் அந்த டியூட்டி ரேட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் அமைஞ்சிச்சுன்னா நமக்கு எக்ஸ்போர்ட்டில் நிறையா பெனிஃபிட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக டாலர்ஸ் உள்ள வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்தியா யூஏஇ லோக்கல் கரன்சி ட்ரேட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கெயின் கிடச்சிருக்கு. மோர் தென் 50% கிட்ட இந்த பர்டிகுலர் மொமெண்டம் எடுத்து கொடுத்துருக்கு இந்த வருஷமா மட்டுமே. ஸோ ஓவரால் மார்க்கெட்டில் டாப் மூவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் எஃப்எம்சிஜி வந்து 2.3%, நெஸ்லே 1.72, HCL டெக் 1.71, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி 1.70, பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.44. மேஜராக இதுக்கு பின்னாடி இருக்கிற நியூஸ் வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ட்ராப் மட்டுமே. அண்ட் HCL டெக் மட்டும் சர்வம் ஏஐல இன்வெஸ்ட் பண்ண ரீசனால. டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கான நாளில் ஹெவி செல் ஆஃப். ஹிண்டல்கோ, டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல் ஆல்மோஸ்ட் 1%லேருந்து 2% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. ஸ்டாக் இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணி அக்யூமுலேட் பண்ண வேண்டியது HCL டெக்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், SBI பேங்க், இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ரைட் கன்சிடரபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கன்சிடர் பண்ணும். மிட்கேப் பொறுத்த வரைக்கும் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ், ஜிஐசி ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி, ஸோ இதுவுமே அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் சூஸ்லான் அண்ட் அதுக்கப்புறம் ஜேகே பேப்பர், இது ரெண்டுமே இப்போ எப்படி அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கு, ரிகவரி பிளான், க்ரோத் பிளான்லாம் பேஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். காஷன் அணுக வேண்டிய ஸ்டாக் லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் ஹிண்டல்கா இண்டஸ்ட்ரீஸ், டாடா ஸ்டீல், JW ஸ்டீல். ஸோ ஓவரால் மெட்டல் செக்மெண்ட்டே சைக்கிளிக்கலாக மூவ் ஆகிட்டு இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் வேதாந்தா டீமர்ஜர் ஆன ரீசன்னால இப்போதைக்கு ரொம்ப பல்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வேதாந்தாக்குள்ள மூவ் பண்ண வேண்டாம். அப்பர் சர்க்கியூட் என்ன ஸ்டாக் போகுது, லோவர் சர்க்கியூட் என்ன ஸ்டாக் போகுது, மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு எப்படி ஸ்விங் ஆகுதுன்னு பொறுத்து பார்த்து கன்சிடர் பண்ணலாம். வோடாஃபோன் பொறுத்த வரைக்கும் ஓவரால் கொஞ்சம் பாசிட்டிவாக அந்த ஸ்டாக் தெரியுது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வோடாஃபோனை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து 200 DMA தாண்டி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் புல் பண்ணி இந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பட் லோ வால்யூம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உள்ள பிகஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு மாட்டிக்க வேண்டாம். ஆயில் பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ரீம் நோக்கி போயிட்டு இருக்கு. ஆயிலோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. கரெக்டாக இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் விழுந்ததுனால அவங்களுக்கு அவங்களோடது. ஸோ இந்த டைமில் ஏதாவது ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்கன்னா ரைட் ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ட்ரு ஆகுங்க. கண்ணாப்பினான்ற ப்ரைஸ் இருக்கும்போது உள்ளே போக வேண்டாம். கமோடிட்டி பொறுத்த வரைக்கும் கோல்டு அப்படியே ஸ்டேபிளாக 15,154 ரூபாய் கிட்ட பெர் கிராம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 24 கேரட்டு. சில்வர் 2,65,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,30,000 2,20,000 வந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க, பெரிய அமௌண்ட் வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறம் அது 2,60,000 வரும்போது நீங்கள் விற்றுருங்க. ஏன்னா சில்வர் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ USD டாலர் பொறுத்த வரைக்கும் 94.62 ஸ்டேபிளாக 94 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் எல்லாம் ஸ்டேபிள் ஆகி மார்க்கெட் எல்லாம் ஆல்மோஸ்ட் பெட்டரான நோட்டுக்கு வந்ததும் ருப்பி வந்து இன்னும் கூட ஸ்ட்ரென்த்தன் ஆகுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள்.